வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நாயகன் படத்தில் நடிகர் கமலஹாசனுக்கு மகளாக நடித்த அந்த குழந்தை நட்சத்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆளே மாறிப்போன அவங்க இப்போ என்ன செய்கிறாங்க, எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. நாயகன், கீதாஞ்சலி, கேளடி கண்மணின்ற படங்களெல்லாம் குழந்தை நட்சத்திரமாக நடித்து மக்களோட கவனத்தை வாங்கின இவங்க 1987 இயக்குனர் மணிரத்னம் அவர்களோட இயக்கத்தில் நடிகர் கமலஹாசனோட நடிப்பில் வெளியான படம் தான் நாயகன்ற திரைப்படம். இந்த படம் ஒரு கல்ட் கிளாசிக்காக தான் கொண்டாடப்பட்டுச்சு. அந்த காலகட்டத்தில் இந்த படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானவங்க தான் நடிகை நீனா அவர்கள்னே சொல்லலாம். இதற்கு முன்னாடியே தன்னோட 2 வயசிலே அபூர்வ சகோதரின்ற ஒரு படத்துலையும் நடிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறமா 1989 நாகார்ஜுனா நடிப்பில் வெளியான கீதாஞ்சலின்ற ஒரு தெலுங்கு படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் கேளடி கண்மணி, மீரா இந்த மாதிரி படங்களில் ஒரு சுட்டி குழந்தையாக நடித்து வந்துட்டு இருந்தாங்க ரீனா அவர்கள். கேளடி கண்மணி படத்தில் எஸ்பிபி அவர்களோட மகளாகவும் நடிச்சிருப்பாங்க நீனா அவர்கள். நடிகை ராதிகாவோட கோபத்தையும் தந்தையோட பாசத்தையும் தன்னோட நடிப்பில் ரொம்ப அழகாக வெளிப்படுத்தியிருப்பாங்கன்னே சொல்லலாம். கற்பூர பொம்மை ஒன்றுன்ற இந்த பாடலை கேட்டாலே நம்மளுக்கு முதல்ல நினைவுக்கு வர்றது அந்த அழகிய குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருந்த நீனாவை தானே சொல்லலாம். 1997 நடிகர் அஜித்தோட நடிப்பில் வெளியான ராசின்ற படத்துலையும் இதுக்கப்புறமா நடிச்சிருப்பாங்க. கே பாலச்சந்தர் இயக்குன விடுகதைன்ற படத்தில் நீனாவோட நடிப்பு ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பரவலான ஒரு கவனத்தை பெற்றுச்சுன்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் 1998 பாரதி கண்ணன்ற இயக்கத்தில் கண்ணாத்தாள் அப்படிங்கிற ஒரு படத்துலையும் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் நீனாவுக்கு ஒரு அங்கீகாரத்தையும் வாங்கி கொடுத்துச்சு. இதுக்கப்புறமா இதை தொடர்ந்து நடிகர் அர்ஜுன் நடித்த சுதந்திரம், சத்யராஜோட புரட்சிக்காரன் இந்த மாதிரி படங்களை நடித்து வந்தாங்க. கடைசியாக 2000 வெளியான புரட்சிக்காரன் தான் நீனா அவர்கள் நடித்த ஒரு கடைசி திரைப்படம், அதுவும் தமிழ் திரைப்படம்னே சொல்லலாம். வெள்ளித்திரையில் மட்டும் இல்லாமல் சின்ன திரையிலையும் சித்தி, அண்ணாமலை இந்த மாதிரி சீரியலில் நடித்து வந்திருக்காங்க. வெள்ளித்திரையிலேருந்து விலகினதுக்கப்புறமா ஒரு கட்டத்தில் சின்ன திரையிலிருந்தும் விலகிட்டாங்க. 2004 செந்தில்குமார் என்பவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க நீனா. இப்போ 44 வயதாகிற அவங்க ஆஸ்திரேலியாவில் மெல்போர்னியாவில் அவங்களோட குடும்பத்தோடு வசித்து வந்துட்டுருக்காங்க. இப்போ அவங்க கொடுத்துருக்க ஒரு பேட்டி தான் சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாகி வந்துட்டுருக்குது. நடிகை நீனாவோட இப்போ இருக்கிற தோட்டத்தை பார்த்துட்டு ரசிகர்கள் நிறைய பேருமே குழந்தை நட்சத்திரமாகவும் ஒரு அப்பாவி முகத்தோடும் சீரியல்களில் நடித்த நீனாவா இதுன்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியத்தோட கமெண்ட் செஞ்சு வந்துட்டுருக்காங்க. இதை இணையதளவாசிகள் ரொம்பவே வைரலாக்கி வந்துட்டுருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களே, இந்த சினிமா தகவல்கள் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இது மாதிரியான தகவல்கள் உங்களை உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.